நீங்கள் அதில் பாஸ் பண்ணிங்கன்னா, அதாவது செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் டேரெக்டாக அப்பியர் ஆகலாம், அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிற டபுள் ஆப்ஷனை வச்சுருந்தாங்க. இப்போ அதன்படி பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் இப்போ ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதன்படி இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பியும் சீக்கிரம் வந்துடும். அப்போ சீக்கிரம் வந்துடும்னா எப்போ வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மார்ச் மாதம் 7, 8, 9 இந்த எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த மாதம் எண்டில் பார்த்திங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் டைம் இருக்குது. அந்த தேதிக்குள்ளே டிக்ளரேஷன் முடிச்சிட்டாங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்துலேயே ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிவோக் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் சொன்ன மாதிரி 20 நாள் இல்லைனா ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு மாதமே ரொம்ப ஜாஸ்திங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு செட் எக்ஸாமினேஷனுக்கே டக்குன்னு தான் ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 20 நாள் அப்படின்னா ஏப்ரல் 20 இல்லை 31ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மே மாதம் இவங்களுக்கான எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு கன்சால்டேட் போட்டுட்டு இன்டர்வியூக்கு பேனல் ரெடி பண்ணணும். இது மொத்தம் 4000 போஸ்ட்டு அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய ஜாப் தான், டஃப் டாஸ்க்கு. பட் இதை சிஸ்டமேட்டிக்காக அதை டேட்டா பேஸை குயிக்காக முடித்தாங்க.